டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நகல் புழல் சிறைத்துறைக்கு கிடைத்த பின் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியில் வருவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சிறையிலிருந்து வெளிவந்த பின் அவரின் திட்டம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கியதற்கு பிறகு சிறைத்துறையில் இருந்து வெளியில் வந்ததற்கு பிறகு அவருடைய திட்டம் என்ன என்பது குறித்த சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது என்னவென்றால், உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஜாமீனுடைய நகல் முதலாவதாக புழல் சிறைத்துறை வளாகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். சிறைத்துறை அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் நகல் கிடைத்ததற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் வெளியிடுவதற்கான பணியை சிறைத்துறை நிர்வாகம் என்பது அதற்கான பணியில் ஈடுபடும். இன்று மதியம் 3 மணிக்குள் இந்த சிறைத்துறை பணிகள் எல்லாம் முடியும் பட்சத்தில் 3:30 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வரலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு 3:30 மணிக்குள் இந்த பணிகள் எல்லாம் நிறைவடையும் பட்சத்தில் சிறைத்துறை வளாகத்தில் இருந்து வெளியில் வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை பிரதமரை சந்திக்க இருக்கிறார். அதற்காக இன்று மாலை 5 மணி அளவில் விமானம் மூலம் டெல்லி செல்ல இருக்கிறார். எனவே 3:30 மணிக்குள் சிறைத்துறை பணிகள் எல்லாம் முடியும் பட்சத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விமான நிலையத்தில் நேரில் சந்திப்பதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டமிட்டிருக்கிறார். அவ்வாறு இன்று வெளியில் வரும் பட்சத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்துவிட்டு அதற்கு பிறகு மருத்துவமனை சென்று தன்னுடைய உடல் நலத்தையும் பரிசோதிப்பதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பலமுறை அவர் சிறையில் இருந்த போதே அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அவருடைய உடல் நலத்தை காரணம் காட்டியெல்லாம் ஜாமீன் என்பது கேட்கப்பட்டது. ஆனால் ஜாமீன் என்பது கிடைக்காமலேயே இருந்தது. இந்த சூழல்ல அவர் சிறைத்துறை வளாகத்தில் இருந்து வெளியில் வந்ததற்கு பிறகு அவருடைய உடல் நலத்தை பரிசோதிப்பதற்காக மருத்துவமனை செல்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய திட்டமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த ஜாமீன் வழங்கும் பணி என்பது இன்று நிறைவடையாத பட்சத்தில் நாளை காலை 6 மணி அளவில் அவர் சிறைத்துறை வளாகத்தில் இருந்து வெளியில் வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு நாளை வெளியில் வந்தால் நாளை இரவு முதலமைச்சரை நேரில் சந்திப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தகவல் தான் இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையில் தங்கி திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அந்த கையெழுத்திடும் பணியையும் மேற்கொள்வார் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.